ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டு வடை தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை எந்த மெத்தடில் ஊற வச்சு எப்படி அரைச்சி எப்படி மேக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து உளுந்தம்பருப்பு ஊற வைக்கும்போது ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற விடுங்க. அதுவும் தண்ணி திட்டமாக வச்சு ஊற விடுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் லைட்டாக தெளித்து விட்டு நம்ம வடைக்கு வந்து அரைக்கும் போது அந்த வடை பார்த்திங்கன்னா சிகப்புத்தன்மை நல்லா கொடுக்கும். அந்த மாதிரி மெத்தட்ஸில் பார்த்துக்குங்க. அதே போல் கிரைண்டரில் ஆட் பண்ணி அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அரைங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்பூன் வச்சு அந்த வழிச்சு விடுற பக்குவத்தை கொண்டு வராதிங்க. உங்கள் கை விரல்களால் வழிச்சு விடுற பக்குவத்தை கொண்டு வாங்க. காரணம் என்னென்னா, அப்போ தான் நமக்கு அந்த உளுந்தம்பருப்பு எந்தெந்த இடத்துல எந்த பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளால் வழிச்சு விட்டு அந்த அரைய வச்சு கொண்டு வரதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும். தேவைக்கு தக்கன உப்பு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பக்குவத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். பார்வைக்கு பரபரப்பு பக்குவத்தில் இருக்கும். நம்ம சாதாரணமாக வீட்டில் மேக் பண்ணும்போது இதனுடைய பக்குவம் என்ன அப்படிங்கிற போது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பரபரப்பு பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நாளையும் எந்த அளவுக்கு உங்களால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அரைச்சி ஆட் பண்ணுறதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணும்போது அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது இஞ்சிக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் சொல்கிறேன். இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா அது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கனத்த பேனாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஆயிலில் வந்து பணியாரம், வடை எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணும்போது ஒட்டாமல் வரும். ஹீட் மெத்தடும் கேட்டிங்கன்னா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடை வந்து மேக் பண்ணும்போது ஒன்று லைட்டாக பேப்பரில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு ஒரு டவல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் நனைச்சிட்டு அதில் வந்து ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தடில் வரும். 1 by 1 ரவுண்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டயத்தில் கேஸையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா வடை வந்து செவக்குமே தவிர உள்ளே இருக்கிற மாவுனுடைய குணம் வந்து வேக்காடு கொடுக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு ஒன், எப்போதுமே அதில் உள்ள ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. வடையாக இருந்தாலும் சரி, இந்த பணியார மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி. நான் வந்து தோசைக்கல் மெத்தடில் பண்ணிப்பேங்க. ஏன்னா அந்த விளிம்பு உள்ள மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிளேட்டாக இருந்தாலும் சரி, தோசைக்கல் இந்த மாதிரி மெத்தட்ஸாக இருந்தாலும் சரி, விளிம்பு உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை